ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எப்பவும் போல் தீபாவளிக்காக நம்ம நேட்டிவ் பிளேஸ் வந்தாச்சு, மன்னார்குடிக்கு. இன்றைக்கி மார்னிங் டிஃபன் நம்ம வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி, அதுக்கு நாட்டுக்கோழி குழம்பு. ஊருக்கு வந்தாலே நாட்டுக்கோழி அப்புறம் நாட்டு மீன் அதுதான் இங்கே ஸ்பெஷல். அதுலேயும் என்னோடய மாமியார் ரொம்ப அருமையாக செய்வாங்க அந்த நாட்டுக்கோழி குழம்பெல்லாம். இன்றைக்கி இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோழி வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி இங்கே அழகாக எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு சின்ன கோழி தான், முட்டை விடுற கோழி. இந்த கோழியில் இருக்க உள்ள அந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் நல்லா கழுவி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். நல்லா கழுவி எடுத்து கொண்டாந்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஒரு முழு பூண்டை இங்கே உரித்து எடுத்துருக்கு. அது கூடவே அந்த பூண்டு அளவுக்கே நம்ம இஞ்சியும் சேர்த்துக்கணும். இஞ்சி இங்கே கட் பண்ணி வச்சுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், நல்லா ஒரு 10 சின்ன வெங்காயத்துக்கிட்ட எடுத்துக்கலாம். அடுத்து 2 தக்காளி, அதையும் இங்கே கட் பண்ணியிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வச்சுருக்க அந்த கோழி க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் பீஸ் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு, இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இந்த கறி வேகிறதுக்கு. கரெக்டாக அந்த கறி மூழ்கி வேகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை மூடி நம்ம வேக வச்சிடலாம். இந்த கறியை நம்ம விறகடுப்பில் இங்கே வேக வைக்கிறோம். விறகடுப்பில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். கறி வேகட்டும். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்துருக்கீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா வாசம் வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த தேங்காய் கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த தேங்காய் அப்புறம் நம்ம வறுத்த மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அந்த கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையானது ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நல்லா கரண்டி வந்துட்டு கொஞ்சம் பெரிய கரண்டியாக வச்சுருக்காங்க. இதனால் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இப்படி கலந்து வச்சிடலாம். இதுவும் இருக்கட்டும். இப்போ நம்ம கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். கறி வெந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாய் தூள் அதை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். கறி எடுத்து செக் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழிங்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பாருங்கள், இன்னும் அந்த ஃப்ளஷ் அந்தளவுக்கு வேகலை, சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா வேக வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ கறி நல்லா வெந்த பிறகு நான் கரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் அந்த கரைசலை இந்த குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி அது கூட சேர்த்து இதில் சேர்த்துடலாம். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த கோழியில் இருக்கிற அந்த முட்டை, ஈரல் அதை நம்ம கறி வேக போடும்போதே வேக போட வேண்டாம், தனியாக அப்புறமா சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் கறி வேகிறதுனால அது கரைஞ்சி போயிடும். அதனால் இந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போடும்போது நம்ம போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இங்கே வச்சுருக்க அந்த முட்டை அப்புறம் அந்த ஈரல் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் இது கொதிக்கட்டும். அந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள்லாம் கொதித்த பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த பேஸ்ட்டை மட்டும் நல்லா சுத்தமாக நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு இதுக்கு பிறகு மூட வேண்டாம், அப்படியே திறந்தே வச்சு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அந்த உப்பு, காரம் எல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கலாம். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே கொதிச்சிட்ருக்கோம். அடுப்பை லோவாக வச்சுக்கலாம். இதை தாளித்து சேர்த்துக்கலாம். கடைசியாக தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 3 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு அதை இடித்து எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் நல்லா 2-3 கொத்து கருவேப்பிலை இலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 10-15 சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சமாக ஆயில். எங்கள் மாமியோட ஸ்பெஷல் சமையல் என்னன்னு பார்த்திங்கன்னா
ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்பாங்க. மொத்தமாகவே இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட தான் ஆயில் சேர்த்துருப்பாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், அந்த ஆயில் சட்டியில் இருக்கதே தெரியல. அதில் வந்துட்டு இந்த சோம்பு, கருவேப்பிலை, அப்புறம் இந்த வெங்காயம் எல்லாத்தையும் அப்படியே வதக்கி விட்டுட்டு, ரொம்பலாம் வதங்க தேவையில்லை, லேசாக வதங்கினா போதும். வதக்கி விட்டுட்டு இந்த குழம்புல சேர்த்துடலாம். தாளித்த பிறகு ஒரு செகண்ட் கொதிக்கட்டும். அடுப்பு இதுக்கு பிறகு ரொம்ப வேகமாக எரிய வேண்டாம். அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுருந்தீங்கன்னா. அவ்வளோதான், நம்ம குழம்பை இறக்கிடலாம். சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே இங்கே நல்லா சுட சுட இட்லியும் அழகாக ஊற்றி எடுத்தாச்சு. ரொம்ப அருமையான டிஃபன், சூப்பரான சாஃப்டான இட்லி கூட இந்த நாட்டுக்கோழி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய குட்டீஸ் வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் நாட்டுக்கோழி குழம்பு ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.